ஹாய், திஸ் இஸ் கயல் கண்டூர். நான் உங்கள் கயல். மாலை கட்டுற டைப்பில் நந்தியாவட்டம் பூ எப்படி கட்டுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பூ கட்டுறதுக்காக எடுத்துக்கிறது சின்ன நந்தியாவட்டம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க பூ எடுத்துக்கலாம். நூல் நம்மக்கிட்ட எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நூல் கண்டோட கட்ட முடியாது. நூல் நான் வச்சுருக்க பூக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூ எந்த லென்த்து வருமோ அந்த அளவுக்கு நம்ம நூல் எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு தான் நிறைய நூல் தேவைப்படும், ஏன்னா அதை தான் நம்ம சுற்றி கொண்டு வருவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நூல் நிறையா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூ எவ்வளோ லென்த்து வரும்னு நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லென்த்து தெரியும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் விட்டுட்டால் போதும். பத்தலைனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே லென்த் இருக்கிற நூல் தான் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு பூ லென்த்து கலவை விட்டுட்டு ரைட் சைடு கட்டுறதுக்கு அளவாக எடுத்திருக்கேன். நார்மல் நம்ம ஃபஸ்ட்டு நாட் எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும். டைட்டாக போடணும், ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கீழே சுற்றி வரும்போது பூவோட வெயிட்டை ஃபுல்லும் கீழே இருக்க நாட் தான் தாங்கும். ஸோ டைட்டாக கட்டிக்கணும். கட்டினதை நாட்டை அப்படியே திருப்பி பிடிக்கணும். நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அந்த நாட்டோட சென்டரில் இருக்கணும். அதாவது நம்ம ஃபிங்கருக்கும் அந்த நாட் சென்டரில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கட்டி முடித்த பூக்கு பக்கத்தில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பூ நான் அங்கே தான் வைக்கிறேன். நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். நம்ம வச்ச பூக்கு மேலே ஒரு சுற்று விட்டு வச்ச பூக்கு கீழேருந்து மேலே இழுக்கணும். ஸோ ஒரு ரவுண்ட் அப்படியே போட்டு கீழே சுற்றி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பூவும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு பூ வைக்கும்போதும் கீழே இருக்க பூவோட காம்பு கிட்ட வச்சு தான் இழுக்கணும் மேலே. ஸோ அப்படி பண்ணும்போது பூ அது நம்ம கட்ட பூவே சுற்றி வரும். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் அதுவே வரும். நம்ம கட்ட நம்ம அடுத்தடுத்து பூ சைடாக வச்சு கட்டும்போது நம்ம கைக்கு அதுவே சுற்றி வரும். கடைங்களில் சம்பங்கி பூ வச்சு கட்டுவாங்க, ரோஸ் வச்சும் கட்டுவாங்க. நம்ம எல்லா பூவுமே இதே மாதிரி கட்டலாம். மல்லிகைப்பூவும் கட்டலாம். பட் மல்லிகைப்பூவோட காம்பு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அது ஈஸியாக வந்துடும். நான் சின்ன நந்தியாவட்டம் எடுத்துருக்கிறதுனால காம்பெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் நந்தியாவட்டம் எடுத்தால் இன்னும் நெருக்கமாக வரும், அதனால் காம்பு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பூ ஸ்டார்டிங் இருக்கிற இடத்துல நாட் போட்டால் தான் செண்டு மாதிரி வரும். லென்த் விட்டு கட்டினோன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா பூவோட அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சு கட்டினோன்னா நெருக்கமாக வரும். நான் இப்போ கட்டுற மாதிரியே பெரிய நந்தியாவட்டம் கட்டினா இந்த காம்பே வெளியே தெரியாது. அந்தளவுக்கு மொக்கு பெருசாக இருக்கும். ஸோ தெரியாது, காம்பு வெளியே தெரியாது. ஃபைனல் நாட் எப்படி போடணுன்னா, நம்ம எப்பயும் போல் ஒரு சுற்று எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் போடுற நாட்டுவே ஒரு 3 பூ 2 பூ அந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். கடைசியாக போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பூ கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு கலர் வேணும் அப்படின்றதுனால நான் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். கலர் ஸ்ப்ரேஸும் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பூ அப்படின்றதுனால கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் கட்டின பூ இப்படி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.